நித்யானந்தம் 2023 இறுதியில் கிடைத்த 5 மாநில தேர்தல் வெற்றி 24ல் கிடைக்காது, அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கையா இருக்கு. உங்க பார்வை? சொல்லதிகாரம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனைக்கும் ஆசைப்படு. சத்குரு அவர்கள் எப்பொழுதும் சொல்வார்கள், தவறில்லை. எனவே ஸ்டாலின் அவர்கள் ஆசைப்படுவதில் தப்பில்லை. இங்கே இருக்கக்கூடியவங்க சொன்ன கருத்துக்கள் கூட அவர்களுடைய ஆசை, அதில் நாம் எந்த விதமான தவறையும் பார்க்க முடியாது. அத்தனைக்கும் ஆசைப்பட வேண்டும், அதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். அதற்காக நான் அவர்களை பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன் அந்த கருத்தை. ஆனால் நீங்கள் இது நடைமுறையிலே சாத்தியமா என்ற சந்தேகத்தை தான் அடிக்கடி கிளப்பி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கேள்விகள் அப்படித்தான் அமைந்திருந்தன. அடிப்படையில் நடைமுறையிலே இது சாத்தியமா? எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து வாக்குகளை சிதறாமல், பாரதிய ஜனதா கட்சியுடைய எதிர்வாக்குகள் சிதறாமல் ஒரே பெட்டியிலே விழக்கூடிய அளவிற்கு செய்ய முடியுமா என்ற ஒரு ஐயம் உங்களுக்கும் இருந்திருக்கிறது. அதனால தான் அந்த கேள்வியை நீங்கள் கேட்கிறீங்க. எனக்கு ஐயம்லாம் இல்லை, எனக்கு ஐயம் இல்லாமலும் இல்லை, எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த கேள்வி தானே சொல்ல முடியும். நீங்க எனக்கு மக்கள் அந்த ஐயத்தில் இருக்கிறாங்க, மக்களுடைய ஐயத்தை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள். சரி, ஆக அந்த ஐயம் இருக்கிறது. ஏன் உங்க மேலேயே நிறைய ஐயா இருக்கு, கேட்கிறேன், சொல்லுங்க. அது ஏன் இருக்கிறது, அந்த சந்தேகம் ஏன் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்திய கூட்டணி தொடங்கியாச்சு, 3 கூட்டம் நடத்தியாச்சு. பிரதம வேட்பாளர் அறிவிக்க வேண்டாமங்க. 3 கூட்டம் நடத்திய அந்த கூட்டணியுடைய ஒரு அமைப்பாளர் யாரு? அது குழுவா பிரச்சனை. உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு நான் மக்களுக்காக பேசிட்டு இருக்கேங்க. இல்ல, நீங்க இப்ப இந்தியா கூட்டணி பத்தி பேசுறீங்க. நீங்க மக்களோட சந்தேகத்தை கேட்கும்போது பிரதமர் வேட்பாளர் தான் ரொம்ப முக்கிய பிரச்சனையா? 3 மாநிலத்துல முதலமைச்சர் வேட்பாளரே இல்லாம ஜெயிக்கும் போது பேசலைங்க. குறைந்தபட்சம் அந்த கூட்டணியிலே உள்ளவர்கள், ஐயா நீ தலைவராக இருந்துக்கப்பா, ஒரு பிரதமராக இருக்கிறதுக்கு இல்லை, ஒரு தலைவராக இருந்து இந்த கூட்டத்தை வழிநடத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவம் கூட இந்த எதிர்கட்சிகளுக்கு இல்லை. பக்குவம் எங்க இருந்து வருது? 3 கூட்டம் நடத்திய பிறகும் கூட அவர்களால் நியமனம் செய்ய முடியும். இனிமேல் 4 கூட்டம் நடத்தினாலும் அவங்க விருப்பம் சார். அது நான் மக்கள் ஏன் சந்தேகப்படுகிறார் என்பதற்கான காரணத்தை சொல்கிறேன். இந்த காரணம் தான். எந்த மக்கள் சந்தேகப்படுறாங்க? நீங்க சொன்ன மக்கள் சந்தேகப்படுறாங்க. அந்த கேள்வியை கேட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கான பதில் தான் இது. அதனால அவங்க ஏன் சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கூட்டணி அமைந்தது. இந்த கூட்டணி அமைந்த பின்னாலே சட்டமன்ற தேர்தல், 5 மாநில சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் காங்கிரஸிற்கும் பாஜகவிற்கும் நேரடி போட்டி இருக்கக்கூடிய வலுவான 2 கட்சிகள் இருக்கின்ற இடத்திலே மற்ற கட்சிகளுக்கு இடமில்லை, மிக தெளிவாக உறுதியாக சொல்லிவிட்டார்கள். இது சட்டமன்ற தேர்தலில். பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இதே காயின், the same coin will be dipped. எப்படி சொல்லுவாங்க? உத்தரப்பிரதேசில் ஒரு காலத்தில் நீங்கள் ஆண்ட கட்சியாக இருக்கலாம், தமிழ்நாட்டு மாதிரி காங்கிரஸ். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டு கூட கிடைக்காது. அப்படிங்கிற போது உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய மாநிலத்தில் சீட்டு இல்லை அப்படின்னு அகிலேஷ் சொல்ல மாட்டாருன்றதுக்கு உறுதி இருக்கா? அகிலேஷ் செய்ய போறீங்க, தமிழ்நாட்டுக்கே வாங்க. என்ன நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் என்ன அள்ளி கொடுத்து போகிறாரா? ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பதற்காக அதிக சீட்டுகள் காங்கிரஸுக்கு இருந்தால் நல்லது என்று அள்ளி கொடுக்க முடியுமா? அல்லது இதயத்தில் இடம் இருக்கிறது என்று பன்னீர் தெளிக்க முடியுமா? சொல்லுங்க. தெளிக்க தான் முடியும். அதனால சரி, பிஜேபி கூட தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் கூட்டணியில் இருக்காங்க? இந்தியா கூட்டணி எங்க இருக்கு தமிழ்நாட்டில்? பிஜேபியில தமிழ்நாட்டில் யாரு கூட இருக்கா? பிஜேபி கூட இப்போ நம்ம என்னுடைய கருத்தை நீங்கள் சொல்லும் போது நான் இந்தி கூட்டணி ஏன் அந்த நம்பிக்கையை மக்களுக்கு சொல்லிட்டீங்க சார். நான் இப்போ உங்கள்கிட்ட புதுசாக ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டில் பாஜக கூட யார் கூட்டணியில் இருக்கா? 1977. அது விட்டுருவோம், இன்னைக்கு சொல்லுங்க. இல்லை, அது ரொம்ப முக்கியமானது. இப்போ வாங்க சார், 2024 வாங்க நீங்க ப்ளீஸ். 1977 நான் ஒரு வரியில முடிக்கிறேன். முடிங்க. கேரளாவில் சுழியம், ஆந்திராவில் ஒன்று சஞ்சீவ ரெட்டி, அவரையும் கொண்டு போய் ஸ்பீக்கர் ஆக்கிட்டாங்க, சரி, சபாநாயகர் ஆக்கிட்டாங்க. 2 தமிழ்நாட்டில் பாராவும் குமரி அனந்தனும், இன்னொரு 3 கர்நாடகாவில். 3, 2, 1 மொத்தம் தென்னிந்தியாவில் ஜனதா கட்சி கிடைச்ச ஓட்டு சீட்டு 6 தான். இந்த 6 சீட்டை வச்சு வடக்கே இருக்கக்கூடிய சீட்டுகளை வைத்து மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆனாரா இல்லையா? கட்சியை ஆரம்பிக்காம எல்லாம் உதிரி கட்சிகள். நான் கேட்டதுக்கு பதிலே இல்ல சார். தமிழ்நாட்டுல பாஜகவோட நீ கூட்டணியில யார் இருக்கா சொல்லுங்க. பாஜகவோட கூட்டணியில உங்களுக்கு கூட்டணி நெருங்குகின்ற பொழுது அவருடைய
செய்தி தொடர்பாளர் வந்திருக்கிறாரு. அவர் தான் பதில் சொல்லணும். நான் பாஜகவிடம் எதிர்பார்ப்பது, அண்ணாமலை அவர்களிடத்திலும் மோடி அவர்களிடத்திலும் அமித்ஷா அவர்களும் நம்முடைய நட்டா அவர்களிடம் எதிர்பார்ப்பது, தேர்தல் நெருங்குகின்ற பொழுது ஒரு சில கட்சிகளை கூட்டணியிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். யாரு? பங்காளிகள் அல்லாத மற்றவர்கள் எல்லோரும். சரி, உங்க சிரமத்தை புரிஞ்சுக்கிறேன். பங்காளிகள் அல்லாத மற்றவர்கள் எல்லோரும். ஏன்னா அவங்களே பங்காளிகள்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொல்ல முடியாது, ரெண்டு கட்சி கூட சேர்ந்து நிக்கலாம். மாயாவத்தையும் அகிலேஷும் சேர்ந்து நிக்கலாம். பங்காளிகள் கூட ரொம்ப நாளா பிஜேபி கூட்டணியில இருந்தாங்களே, அப்ப தெரியலையா? யாரோடுங்க? பங்காளிகள் கூட ரொம்ப நாளா பிஜேபி கூட்டணி. பங்காளிகள் நம்ம சொல்லலையே, இப்பதான் சொல்றோம். இல்லையே, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப நேரடியா உங்க முகத்துல மூன்றாவது கட்சி உள்ளே வர அனுமதி கிடையாது என்று சொன்ன பிறகு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அந்த கட்சி மீண்டும் சமாதானம் செய்து கொள்ளலாம், செய்து கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் இப்பொழுதைக்கு அது இல்லை. மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு வெளிவரும். இப்ப எப்படி வெளிவரும்? தொடர்ந்து பேச. அதனால திமுக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி, திமுக வலுவான கூட்டணியை வைத்து இங்கே எப்படி ஆட்சி அமைக்கிறதோ அப்படி இந்தி கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உண்மைதான். திமுக 67 இருந்து வலுவான கூட்டணி தாங்க. தனியாக திமுக என்றைக்கும் நின்றது கிடையாது. வலுவான கூட்டணியில திமுக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அவர்களும் உயிரோடு இருந்தவரை அந்த கூட்டணி ஒரு முறைதான் வெற்றி பெற்றது, ஜெயலலிதாவுடைய தவறுனால. மற்ற எதுலையும் வெற்றி பெறல. இப்ப ஆளுமைகள் எதுவுமே இல்லை, அதனால ரொம்ப எளிதாக வெற்றி பெற்று விட்டார்கள். இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. ஆக வலுவாக இருக்கக்கூடிய கூட்டணி இன்றைக்கு ஏற்பட்டதல்ல. 67 இருந்து 8 கட்சி கூட்டணி தான் ஆட்சிக்கே வந்தது. ஆக வலுவான கூட்டணியாக தனியாக நின்று வெற்றி பெற முடியாத ஒரு மாநிலமாக திமுகவிற்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையை நாம் மறைக்க முடியாது. பாஜக எல்லா மாநிலத்திலையும் கூட்டணி இல்லாம தான் ஆட்சி அமைக்கிறாங்களா? நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. தமிழ்நாடு யார் கூட்டணின்னு கேட்டீங்க? திமுகவுக்கு வலுவான கூட்டணி 67 இருந்து இருக்குன்னு சொன்னேன். நீங்க கேட்ட கேள்வி பாரதிய ஜனதாவோட யார் கூட்டணின்னு கேட்குறீங்க. ஆனால் அவர் சொல்கிற பதில் வந்து திமுக கூட்டணியே இல்லாமல் இது வரைக்கும் தேர்தலை கலங்கண்டதே இல்லைன்னு சொல்லி புதுசாக ஒரு இன்வென்ட் பண்ண மாதிரி சொல்கிறார். யாருமே சொல்லவே இல்லையே. 1967 எங்களுடைய பேரறிஞர் அண்ணா வந்து எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி இருக்கா இல்லையான்ற நிலைப்பாடு உங்களால் தெளிவாக சொல்ல முடியல. தேர்தலில் வரும். ஒரு நிமிஷம் இருங்க, தேர்தலில் வரல. நான் பேசும்போது நீங்க முடிச்ச பிறகு தான் நான் பேசினேன். பாரதிய ஜனதா கட்சி யாரோட கூட்டணி அமைக்கும் என்பது இதுவரை இவங்க உறுதியாக இல்லாத ஒரு சாதாரண கால் ஊன்ற கூட முடியாத பாரதிய ஜனதா கட்சி என்பதாகத்தான் அந்த கட்சி இப்பொழுது கால் ஊன்றி கூட்டணியை இந்த தேர்தலில் அறிவிக்கின்ற பொழுது அது உலகத்திற்கு தெரியும். நெருக்கடி நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க பெருசா நம்புற, அதாவது போற்றப்படுகிற அல்லது நம்பப்படுகிற ஜெயலலிதாவே வந்து மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சு தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தாங்களே வர தனித்து யாரும் ஆட்சி செய்யல. ஓகே, திரு கார்த்திகேயன், முதலமைச்சரின் கருத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது சாத்தியமா இருக்குமா, இல்ல 2019 மாதிரியே இது ஒரு காணல் நீராவே போயிருமா? எப்படி